வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சிம்பிள் சுடிதார் டாப் எப்படி அடிக்கிறது ஈஸியான மெத்தட்லங்கிறத சொல்கிறேங்க. அதுக்கு என்னென்ன அளவு தேவைங்கிறத எழுதி வச்சுருக்கேன், அதை காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்ததும் அகலம் எழுதிக்கோங்க. ரெண்டாவது உயரம், மூணாவது டோட்டல் ஷோல்டர், நாலாவது சின்ன ஷோல்டர், அஞ்சாவது பாடி வித்து, ஆறாவது இடுப்பு வித்து, ஏழாவது கட்டு உயரம், எட்டாவது முன்கழுத்து, ஒன்பதாவது பின்கழுத்து, பத்தாவது கைக்குழி, 11வது கையோட அகலம், கை அகலம், 12வது கை உயரம். இதுதான் தேவையான அளவுங்க. இந்த அகலம்லாம் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்பர் போட்டிருக்கேன். 1வது அகலம் வந்து கீழேருந்து இந்த அகலம் தான், இங்கேருந்து இந்த லாஸ்ட்லேருந்து இது அகலம், இதுதான் 1ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் உயரம், இங்கேருந்து இது வரைக்கும் 2ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் டோட்டல் ஷோல்டர், இங்கே இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த ஷோல்டர் கட்டு வரைக்கும் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் சின்ன ஷோல்டர் வந்து இந்த தோள்பட்டை மட்டும், அது மட்டும் 4ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் பாடி வித்து, இங்கே பாருங்கள் இந்த இடம், கழுத்துக்கு கீழே கைக்குழி அந்த இதுக்கிட்ட 5ஆம் நம்பர். இடுப்பு வித்து வந்து இந்த இடங்க, நம்ம பாடிக்கு ஷேப் போடுவோம் இல்லைங்களா, இடுப்பு குறுகலாக வரும் இல்லைங்களா, அந்த இடம் 6வது. 7வது இங்கே மேலே இந்த கைக்குழிக்கிட்டேருந்து இது கட்டு வரைக்கும் 15 இன்ச்சுங்க ஹைட்டு. அந்த 15 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு கோடு போட்டு இந்த இடம் ஒரு இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடம் ஸ்ட்ரைட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா தான் இந்த ஷேப் போட முடியும். அதுக்காக மேலேருந்து கீழே 15 இன்ச்சு. 7வது. 8வது முன்கழுத்து, 9வது பின்கழுத்து, 10வது கைக்குழி, 11, 12 வந்து கைக்குங்க. கை இங்கே தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்க பாருங்க. 11 வந்து கையோட அகலம், இது உயரம், இது அவ்வளோதாங்க முடிஞ்சது அளவுகள். இது மாதிரி நீங்களே எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ராயிங்கும் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த அளவுகள் எழுதி பிக்சர் பார்த்து ட்ராயிங்கும் போட்டுக்கோங்க. இது மாதிரி ட்ராயிங்கில் வேறு மாடல் மாதிரி வருங்க, வேறு மெத்தடு போடுறது இருக்குது. நான் இன்றைக்கி இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் போட்டிருக்கேன். இது பாருங்கள், சிம்பிள் ஈஸி மெத்தடுங்கிறதுனால இந்த மெத்தடு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட் போட்டிருக்கேன். சிலர் வந்து கிராஸாக வேணும், லாங்காக கீழே வேணும்னா இது கொஞ்சம் நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். இங்கே கிராஸ் பண்ணி வெளியே கொண்டு போய் இது பண்ணணும், இந்த மெத்தடுக்கு வேணும். அது அப்புறம் பாதி பாட்டம் மட்டும் இந்த இடுப்பு வரைக்கும் நம்ம தனியாக செப்பரேட்டாக வெட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த கீழ் பாட்டத்துக்கு வேறு துணி வச்சு அடிக்கிறதும் இருக்குங்க. அதெல்லாம் நம்மளோட இது தாங்க, துணியை வச்சு நம்மளாக கற்பனை பண்ணுறது தான். ஆனால் அளவுக்கு அதுக்கு தகுந்தாப்படி மாறும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இடுப்பு வரைக்கும்னா நம்ம இங்கே தோள்பட்டையிலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் அந்த கிளாத் போடுறோம், அப்புறம் இந்த இடுப்பு கிட்ட இருந்து இங்கே கீழே வரைக்கும் அந்த கிளாத் போட்டுக்கலாம், வேறு ஒரு கிளாத் போட்டுக்கலாம். இது இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கும்போது. பாருங்கள், இது வந்து இப்போ என்ன சொன்ன இல்லைங்களா, மேலே ஒரு கிளாத் வச்சுக்கலான்னு. இதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேம் மெத்தட் மாதிரி தான் வரும். இதுலேயே நீங்கள் கீழே அம்ப்ரெல்லா கட் அடிக்கிறதா இருந்தால் நம்ம இன்ஸ்கட் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ் வச்சு தான் அடிக்கிற மாதிரி வரும். இன்ஸ்கட் நம்ம கிராஸ் கட்டிங் இன்ஸ்கட் அடித்தோம்ல, அதுதான் பேஸ் மாதிரி வச்சு. இப்போ நமக்கு இந்த அகலம் வேணும், இடுப்புக்கிட்ட கீழே இந்த அகலம் வேணும், இதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன்னா அம்ப்ரெல்லாங்கிறப்ப ரவுண்டாக வரணும், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கீழே அகலத்தை. அப்போ அதுக்கு தகுந்தாப்படி இடுப்புக்கு தகுந்தாப்படி இங்கே பட்டி போட நம்ம அதை எத்தனை பட்டி ஜாயிண்ட் அடிக்கணுமோ அதுவாக இடுப்புக்கு இது பண்ணி நம்ம அடிச்சுக்க வேண்டியது தான். இது வந்து டாப்பு துணி. இது டாப்பில் நான் ஃபஸ்ட்டு மார்க் போட்டு வெட்டுறேன், லைனிங் வச்சு தைக்க போகிறேன். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாப் மடிச்சுக்கோங்க, நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா மடித்து போட்டுக்கோங்க. இந்த கரை பகுதி நமக்கு எதிர் சைடில் வர மாதிரி கீழே இந்த கிராஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். கீழே கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹைட் பார்த்துக்கலாம். அது வந்து என்னோடய டாப் நல்ல இறக்கமாக இருக்குங்க, அதனால் 42 இருக்குது.
இதில் வந்து 40 தாங்க வருது, 40 அரை இன்ச்சு சேர்த்து வருதுங்க. 40 இன்ச்சும் ஒரு 1/2 இன்ச்சு தான் சேர்ந்து வருது. இப்போ இருக்கிற ஹைட்டை அப்படியே நம்ம வைக்க போகிறோம். இதில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை அப்படியே வைக்கிறோம். சரி, இப்போ அடுத்தது ரெண்டாவதாக வந்து இது அகலம் வந்து 27 வந்து நம்ம பாதி தான் இங்கே மார்க்கை போடணும். துணியில் போடும்போது பாதி தான் போடணும். 13.5. அதே 13.5க்கு இங்கேயும் ஒரு மார்க்கை போட்டுக்கோங்க, மேல் பக்கத்துக்கும் கீழேயும் போட்டிருக்கோம், மேலேயும் ஒரு டாட் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ஷோல்டர் 15. டோட்டல் ஷோல்டர் 15னா அதில் பாதி எடுங்க, பாதி 7.5. அதில் சின்ன ஷோல்டர் வந்து 4.5 + அரை சேர்த்து 5 எடுத்துருக்கோம். அடுத்து முன்கழுத்து பின்கழுத்து ஹைட்டு போட்டுக்குவோம். முன்கழுத்துக்கு 7, பின்கழுத்துக்கு 6. டோட்டல் ஷோல்டர் 15ங்க. அதில் பாதி வந்து 7.5க்கு எடுத்துக்கோங்க. சின்ன ஷோல்டர் 4.5 + அரை இன்ச்சு சேர்த்து 5 எடுத்திருக்கேன். மீதி 2.5 கழுத்துக்கு 7.5ல. கழுத்தோட ஹைட்டு பாருங்கள், இந்த மேலே தோள்பட்டையிலேருந்து 7 இன்ச்சுக்கு ஹைட்டு. ஃப்ரண்ட் நெக்கு அதே 7 இன்ச்சுக்கு இங்கே இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் தள்ளி கோடு போட்டுக்கோங்க. கோடு பாடி வித்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்துக்குவோம். பாடி வித்து வந்து 23ங்க. 23ல் பாதிங்க. 23ல் பாதினா 11.5 அளவுக்கு இந்த கோடு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 11.5 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த 7 இன்ச்சு நெக்கு சைஸ்க்கே போடுங்க கூட. அதுக்கப்புறம் இடுப்பு வித்து வந்து 24. 24ல் பாதி 12. இந்த 12 வந்து உங்களுக்கு ஷேப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். 11 இன்ச்சு வைக்கிறோம். ஏன்னா இது 11.5 வச்சுருக்கோம், இது 12 இருக்குது. அவங்களுக்கு இப்படி விரிஞ்ச மாதிரி போகும், அதுக்காக 11 வச்சுருக்கோம். ஷேப் அப்போ தான் வருங்கிறதுக்காக. அடுத்து வந்து இடுப்பு வித்துங்க. 6வது இடுப்பு வித்து 24 இருக்குங்க அவங்க ட்ரெஸ்ஸில். அது வந்து ஷேப் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க கொடுத்தவங்க. ஷேப் வர மாட்டேங்குது மேடம், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னாங்க. அப்போ அதுக்காக வந்து ஷேப் பண்ணணுன்னா நம்ம இது வந்து 11.5 தான் எடுத்துருக்கோங்க பாடி வித்து. இது வந்து 22ன்னா 12 வருதுங்க பாதி. 12ன்னா 11.5க்கு 12.5 வந்தால் ஷேப் எப்படி வரும்? நமக்கு ஷேப் வராது. அதை விட 1 இன்ச்சாவது இங்கே கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பாடி ஷேப் வரும். இப்போ இது வந்து 11.5ங்களா, இங்கே 11 எடுக்கிறேன். இந்த லென்த்து வந்து 7 இன்ச்சுக்குள்ளே வைங்க. நீங்கள் இந்த கைக்குழி இந்த பாடி வித்துக்கு இங்கே கோடு போட்டுக்கோல, அது 7க்கு ஸ்ட்ரைட்டாக இதையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த நெக்கு கிட்டேருந்து நெக்கு கீழே வச்சு 7 இன்ச்சுக்கு இப்போ இங்கேருந்து 15 இன்ச்சுக்கு கட்டு வர இடம் 15 இன்ச்சு. இந்த இடத்துல இருந்து 15 இன்ச்சுக்கு. இந்த கட்டுலேருந்து இது வந்து 8 இன்ச்சுக்கு இருக்கணுங்க நமக்கு. இந்த கட்டுக்கும் இடையில கேப் வந்து 8 இன்ச்சுங்க நமக்கு தேவையானது. இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு. ஷேப் வர மாட்டேங்குது, அதனால் 1 இன்ச்சுக்கு வெளியே நீட்டியிருக்கேன் ஷேப்பு. இப்போ இங்கேருந்து இது ஷேப் பண்ணி இதுதான் இது வரைக்கும் தாங்க ஷேப்பு. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டு தான், கீழே வரைக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டுங்க, இதுதான் ஷேப்பு.
இது வந்து நம்ம துணியில் இருக்கிற அளவு கரெக்டான அளவு எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள துணி வேறு விடணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1.25 இன்ச்சுக்கு மேலே மறுபடியும் அதே ஷேப்பு வர்ற மாதிரியே போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மார்க் நம்ம வந்து இது வந்து கரெக்டாக நம்ம கிளாத்தில் எவ்வளோ இருக்கோ எடுத்த பாயிண்ட் அப்படியே பாடி மெஷர்மெண்ட் மாதிரி எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இது எக்ஸ்ட்ரா துணி எடுத்திருக்கோம். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு பக்கம் எடுத்திருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து. நீங்கள் கட் பண்ணும்போது வெளியே இருக்கிற மார்க்கில் கட் பண்ணணும். இந்த உள் மார்க்கு தையல் அடிக்க, வெளி மார்க்கு இப்போ கட்டிங் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், மேலே ஷோல்ட்ரு ஆம்கோலுக்கு ட்ராயிங் என்ன போடல இல்லைங்களா, இது ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு பேக்கு, 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டு. இப்போ இதில் இருந்து ட்ராயிங் பேக் சைடுக்குது, இது ஃப்ரண்ட்டுக்கு. அவ்வளோதாங்க. நெக்கு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறமா வெட்டிக்கலாங்க. இந்த பேக்கு வந்து 7, ஃப்ரண்ட்டு வந்து 6 வருது. 6க்கு வேணால் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ வெட்ட போகிறதில்ல. அது இப்போ நம்ம கட்டிங் வந்து வெளி மார்க்கில் வெட்ட போகிறோம். இது அவ்வளோதாங்க மார்க்கிங்கு. ரொம்ப ஈஸியாக இருந்து இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து அகலத்தை மார்க் பண்ணிக்கிட்டோம். கீழ்ப்பகுதி இங்கேருந்து இங்கே இந்த ஃபஸ்ட் லைன் கோடு வரைக்கும் அகலம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஆனால் அது யூஸ் இல்லை நமக்கு. சும்மா ஒரு பாயிண்ட் வச்சுருக்க அகலம் சும்மா வச்சுருக்க டாட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இங்கே டோட்டல் ஷோல்டருக்கு மார்க் பண்ணோம். 15ல் பாதி 7.5 போட்டோம். அப்புறம் சின்ன ஷோல்டர் வந்து 4.5 ப்ளஸ் அரை சேர்த்து 5 எடுத்துருக்கிறதுல இந்த ஷோல்டர் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஷோல்டர் போட்டதுக்கப்புறம் கழுத்து, முன்கழுத்தோட ஹைட்டு பார்த்து 7 இன்ச்சு போட்டுக்கிட்டோம். அந்த 7 இன்ச்சு போட்டு அந்த முன்கழுத்து போட்டோம் இல்லைங்களா, அதே லென்த்துக்கு நம்ம பாடி வித்தோட ஹைட்டு போட்டுக்கணும். இங்கே அதே இடத்துல வரும் பாடி வித்தோட ஹைட்டு. சேமாக அது கொஞ்சம் எவ்வளோ இருக்குது, 23 இருக்குங்க. 23ல் பாதி 11.5க்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு அதை பாடி வித்துக்கு போட்டுக்கிட்டோம். அதுக்கு கீழே அதிலிருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு இடுப்போட அளவு இந்த கோடு. இடுப்பு வித்து வந்து 22ங்க. அதில் பாதி 11க்கு போட்டுக்கிட்டோம். அதிலிருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு கீழே, இது எதுக்குன்னா இந்த ஷேப்பு கட்டு கொடுக்குற இடம், இது வரைக்கும் நம்ம க்ளோஸாக வரும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டு அது ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் 8 இன்ச்சில். இந்த ஹைட்டு வந்து 8 இன்ச்சுங்க. இது வந்து அகலம் வந்து இது எச்சா வரும். மேலத்தோட பாடி வித்தோட அகலமே வரும். இதுவும் நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கோம் 12. அது இது சேமாக தான் வர மாதிரி வருங்க பாடி வித்தோட அளவு. அப்போ தான் நம்ம ஷேப் போட முடியும். இந்த ஷேப் போட்டுக்கிட்டோம். போட்டு இங்கேருந்து இந்த கட்டு வர இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டோம் கீழே வரைக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டு. இது வந்து கரெக்டாக நம்ம துணியில் இருக்கிற அளவு. எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம எதுக்கும் விடலை தைக்கிறதுக்கெல்லாம். உள் பக்கம் துணி இருக்கு இல்லைங்களா தைக்கிறதுக்கு, இருப்பு பகுதின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதனால தள்ளி 1.5 இன்ச்சு அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் போட்டுக்கணும். இப்போ இந்த வெளி மார்க்கில் தான் நம்ம துணியை கட் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கொள்ள தள்ளி அந்த மார்க் தான் வெட்டணும். அப்புறம் இங்கே ஷோல்டர்கிட்ட இருந்து நம்ம 7.5க்கு மார்க் டாட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 7.5க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை போட்டோம்னா இந்த பாடி வித்துக்கிட்ட நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். அதில் நம்ம 2 இன்ச்சுக்கு பேக்குக்கும் 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கும் கைக்கூலி ட்ராயிங் போட நம்ம டாட் வச்சுக்கிட்டோம். அந்த டாட்டில் கைக்கூலி ட்ராயிங்கை வரைஞ்சிக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் தைக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா உடம்பாக இருக்கிறவங்களுக்காக இப்படி இருக்குங்க. ஷேப்பு வந்து அவ்வளோவா நமக்கு தெரியல டிஃப்ரென்ஸு. லீனாக இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 கூட வராது, 8, 9 தான் வரும். மொத்தமே இடுப்போட அகலம் 16, 17 தான் வரும், 10 தான் வரும். அப்போ இன்னும் இங்கே வரும்போது தள்ளி வரும்போது நல்லா அந்த ஷேப் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும், தெரியுங்க நல்லா. இது கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறவங்கனால அந்த ஷேப்னஸ் அவ்வளோவா தெரியல. நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பாடி வித்துலேருந்து ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவுக்கு 7,
இந்த 7ங்கிறது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தாங்க 7. ஹைட் கம்மியாக ஷார்ட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு 6.25க்குள்ளே தான் எடுக்கணும். இந்த கட்டு வந்து இடுப்பு 6.25க்குள்ளே தான் எடுக்கணும். இது வந்து நான் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்கனால 7 எடுத்திருக்கேன். நீங்கள் அதுவும் வேணால் உங்களுக்குன்னா இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கோங்க. மேலே மார்க் போட்டிருக்கலைன்னா அங்கேருந்து வச்சிங்கன்னா 14க்கு இருக்குது எனக்கு. இந்த கட்டு 14ல் வருது. இடுப்போட கட்டு வித்து 14. இப்படி வச்சு கூட மார்க் போட்டு நீங்கள் அதுக்கு நேருக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். நீங்களே வேணும்னாலும் இங்கே ஷோல்டரில் வச்சு அளந்து பார்க்கலாம். உங்களுக்கு இடுப்போட அடவை எவ்வளோ வரும், எந்த இடம் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். அப்படியே அதே இடத்துலையே வச்சு 14க்கு ஒரு மார்க்கை போட்டுட்டு கீழே இந்த பாயிண்ட் வந்து 22.5க்கு வருது. 22.5க்கு ஒரு பாயிண்ட்டு வச்சுக்க வேண்டியதுதான். 8 இன்ச்சுக்கு வரும் நமக்கு கீழே. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா சைடில் வர துணி தான் கைக்கு வைக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். வெளி மார்க்கில் வெட்டணுங்க, உள் மார்க்கில் மறந்து வெட்டிடாதீங்க. அப்புறம் தைக்கும்போது சின்னதாகிடும், ரொம்ப சின்னதாகிடும். கரெக்டாக வீடியோஸ் பார்க்கும்போது வாட்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். உள் மார்க்கை வெட்டிட்டிங்கன்னா துணி ரொம்ப சின்னதாகிடும், அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இந்த மேலே துணியை வெட்டும்போது ஆம் கோல் ஃபஸ்ட்டு மார்க் இருக்குங்களா, பேக் சைடு மார்க்கு, அதுலேயே வெட்டுங்க ரெண்டையும். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கீழே வெட்டிக்குவோம். இப்போ வெட்டிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடம் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை பிடிச்சி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடுப்போட இது தெரியணுங்கிறதுக்காக. அப்புறம் இந்த நம்ம கட்டு கொடுக்குற இடம் இந்த இடத்துக்கு பிடிச்சி சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் தான் நம்ம அடிக்கணும், ஜாயிண்ட்டு சைட்லங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்காக இந்த கட்டு. இப்போ தோள்பட்டை சொன்னேன் இல்லைங்களா, இந்த தோள்பட்டையை கொஞ்சம் இது கிராஸ் வெட்டிக்குவோம். இப்போ நெக்கு வந்து நான் இதில் வெட்டலைங்க, நான் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனால நெக்கு வெட்டலை. நான் உங்களுக்கு அடிக்கும்போது எப்படி அடிக்கிறதுங்கிறத காட்டுறேன். ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் எடுத்து இப்போ முன் கைக்குழி வெட்டிக்குவோம். பேக் வந்து உள்ளே எடுத்து விட்டுருங்க, ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பேக் நல்லா உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் இங்கே ஏன்னா மேலே துணியில் தான் மார்க் இருக்குது, அதனால் அந்த இதை எடுத்து ஃப்ரண்ட்டை கைக்குழியை வெட்டிக்குவோம். ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க நமக்கு. இதையே வச்சு நீங்கள் பேக் லைனிங்கு போட்டு வெட்டிக்கலாம். சைடு மட்டும்தானே வெட்ட போகிறோம், நெக்கு வெட்டுறது இல்லைல்ல. நம்ம டாப்பை விட லைனிங் 1 இன்ச்சு மேலே தூக்கணும், அப்படி தாங்க வரணும். சரியாக இருக்கக்கூடாது, டாப் சைஸேவும் வரக்கூடாது. கரெக்டாக இது ஒரு 2 இன்ச்சு குறைவாக இருக்குது. ஓகேங்க, போதுது. இப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக வச்சுக்கோங்க, இந்த க்ளோஸ் எல்லாம் சரியாக இருக்குங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த துணி வெட்டினாலும் மறுபடியும் நான் சொல்கிறேங்க, க்ளோஸ் வந்து நம்ம சைடில் இருக்கணும், ஓப்பனாக இருக்கிறது நம்ம எதிர் சைடில் வரணும். கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு வெட்டினா முடிஞ்சுதுங்க. நெக்கு நான் வெட்டலை, நான் சொன்னேன் இல்லைங்களா கேன்வாஸ் வைக்கிறேன்ட்டு. இப்போ மேல் மார்க்லேயே வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும்போது நீங்கள் அந்த முன் கைக்குழி வெட்டினா போதும். லைனிங்கும் நம்ம வெட்டி எடுத்துட்டுருங்க. புடவை எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க. கை கொஞ்சம் சின்ன கை தாங்க வரும், ஏன்னா ஹைட் இல்லாததுனால நம்ம அதில் போட்டிருக்க துணியில் போட்டிருக்க மார்க் வராது. இந்த சின்ன கை தான் வருது. கை பாருங்கள், இதுதான் இருக்கிறது லென்த்து. சப்போஸ் உங்களுக்கு இது கை லென்த்து பத்தலை அப்படிங்கிறதா இருந்தால் நீங்கள் இதுக்கு பதிலாக கீழே ஏதாவது வச்சு பைப்பிங் மாதிரி வச்சு அடிச்சுக்க வேண்டியதான். இது கூட நான் இது இருக்கிறத வெட்டுறேன், கீழே ஏதாவது வச்சு அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்குவேங்க, டிசைன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு இதே துணி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இல்லைங்களா கிளாத்து, இதை வச்சு கீழே பட்டி ஜாயின் போட்டுக்க வேண்டியது. ஹைட்டு வந்துடும் நமக்கு. இப்படி ஜாயின் போட்டிங்கன்னா ஹைட் கிடச்சிடும் நமக்கு. அப்புறம் நீங்கள் ஜாயிண்ட் அடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கை ட்ராயிங் வரைஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் மார்க் போட்டுக்கிறேங்க. அகலம் வந்து 9.5 + 10 எனக்கு. நான் வந்து 11 எடுக்கிற அகலம். ஏழுனா இங்கே கீழே 4க்கு வைங்க பாயிண்ட்டு. 3 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ கையை வெட்டிக்கணும்.
இந்த இருக்கிற ஹைட்லேயே நான் வச்சுருக்கேன். நான் கீழே கொஞ்சம் ஜாயிண்ட் அடிச்சுக்கலான்னு இருக்கேங்க. லென்த்துக்கு துணி இருக்கு இல்லைங்களா, ஹைட்டுக்கு கீழே வேணால் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். வெட்டிட்டோம் இல்லைங்களா இது. இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் இங்கே ஜாயிண்ட் அடிச்சுக்க வேண்டியது தான். அப்போ நமக்கு ஹைட்டு கிடைக்கும். கீழே இதில் வச்சு இப்படி அடிக்கும்போது நமக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து கிடச்சிக்கும். இது மாதிரி தான் இப்போ நான் அடிக்க போகிறேன். இது கீழே இருக்கிற பீஸ் ரெண்டாக இருக்குதுங்க. இந்த 2 பீஸ் இருக்குது, இது டபுளாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கை கூட, இது ஒரு கைக்கு தான் வரும், இன்னொரு கைக்கு நம்ம அதில் வெட்டிக்கணும். இதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குங்க. சென்டரில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் இதில் வச்சு அடிக்கணும். அடிக்கும்போது இப்போ நான் ஒரு பீஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கைக்கு மட்டும் எப்படி அடிக்கணுங்கிறத, லென்த்து வேணும் இப்போ நமக்கு. நீங்கள் இது மேலே வச்சு இப்படி அடிச்சுட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடித்தாலும் சரி, இல்லை அப்படின்னீங்கன்னா உள்பக்கம் இப்படி உள்ளே வச்சுட்டு இதை தூக்கி இங்கே வச்சு இப்படி ஆஃபாக வச்சு அடிச்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்காது. பைப்பிங் மாதிரி பார்க்குறப்ப, ஆனால் தெரியாது அவ்வளோவா உங்களுக்கு. ஜாயிண்ட் இந்த இடம் தையல் மட்டும்தான் வரும், பிசுறில் உள்ளே போயிடும். இப்படி ஒரு ஃபோல்டிங் வந்துடும், இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட கற்பனை தாங்க. இது ஹைட்டு நமக்கு கொஞ்சம் கிடைக்கும், 1.5 இன்ச் அளவுக்கு இறங்கும், ஹைட் கிடச்சிடும். இதே அளவுக்கு இந்த லைனிங்கை நம்ம வெட்டிக்க போகிறோம். இதை விட கொஞ்சம் ஹைட் இருக்குங்க. அது லைனிங்கை அப்போ கீழே அதை ஃபோல்டு பண்ணி அடித்தா கூட போதும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லைனிங் பெருசாக இருக்குது. இப்போ இந்த துணி நம்ம இது கூட மடித்து அடிக்கும்போது கரெக்டாக இருக்காது. அப்புறமா லைனிங் எக்ஸ்ட்ரா அதில் வெட்டிக்கலாம். 2 கை துணி, லைனிங்கு, இந்த கீழே பட்டி ஃபோல்ட் பண்ண. அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. நெக்கு நான் ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். கேன்வாஸ் வச்சு டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு கேன்வாஸில் வச்சு எப்படி திருப்புறதுங்கிறத சொல்கிறேன். தைக்கிற வீடியோ போடும்போது அது நீங்கள் பாருங்கள். சிம்பிளான டாப்புங்க. ஒரு டிசைன் சிம்பிளான கிளாத் எடுத்து வெட்டி அடிக்கிறது எப்படின்னு பார்த்தோங்க. இதுலேயே நான் போக போக உங்களுக்கு ஃபேன்சி மாதிரி இதுலேயே என்னென்ன சின்ன சின்ன இது தாங்க. இப்போ நம்ம கீழ் பாட்டம் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம், அதுவே வளைஞ்சா மாதிரி வெட்டலாம். ஏன்னே வேறு மாதிரி மெத்தடில் இருக்குங்க. இனி வர நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெட்டி காட்டுறேங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணி அடித்து பார்த்து எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.